அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய டினார் மதிப்பு மூலதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 952 ரூபாய் 18 சதமாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 276 ரூபாய் 7 சதமாக உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 965 ரூபாய் 17 சதமாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 23 சதமாக உள்ளது. அவான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 954 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 276 ரூபாயாக உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். சஜில் எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 960 ரூபாய் வழங்குறாங்க. அதே போல இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 276 ரூபாய் 40 சதம் வழங்குறாங்க. சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்க. மேலதிக தகவல் மற்றும் தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 960 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாயாக உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 951 ரூபாய் 40 சதம் வழங்கியிருக்கிறாங்க. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 276 ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயம் அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நீங்கள் சரியான தகவல்களை கொடுத்திருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் உள்ளவங்க ஒரு நேரத்தில் பிள்ளை விட்டுறலாம். அதனால் வெளியேறதுக்கு முன்னாடி பற்றுச்சீட்டை மறுபடியும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. UJ எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்ல அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 750 ஃபீல்ஸ் மற்றும் 900 ஃபீல்ஸ் போன்ற கட்டணங்கள் அறவிடுவாங்க. குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் 750 ஃபீல்ஸ் போன்ற கட்டணங்கள் தான் அறவிடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ஃபீல்ஸ் போன்ற லாபம் இருக்குது கட்டண அடிப்படையில். அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், UJ, அல் ஷஃபா இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒரு தினார் தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்முல்லா, அல்முசைனி போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் 1.25 தினார் தான் கட்டணமாக அறவிடுவாங்க. அதன் அடிப்படையில் உங்களுக்கு இந்த எக்ஸ்சேஞ்சுகள்லையும் 250 ஃபில்ஸ் கட்டண லாபம் இருக்குது. முடிந்த வரைக்கும் இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை அனுப்புங்க. நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் பற்றிய தகவல்களையும் மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 630 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 569 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 892 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 31 தினார் 507 ஃபில்ஸ். தொடர்ந்துமே தங்க விலை படிப்படியாக விண்ணை தொடுகின்றது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்கள்லையாவது விலை கம்மியாகுதா இல்லை இதை விட இன்னும் அதிகமாகுதான்னு. இதோ 5 லட்சத்துக்கும் அதிகமானவர் ஒவ்வொரு வருடத்துக்கும் நோயாளிகள். அதே போல 2000 தினாரா பணிப்பெண்களுடைய விலை இதோ மீண்டும் இழுத்து மூடப்பட்டது பல எக்ஸ்சேஞ்ச்கள். பெருநாளைக்கு பிறகு 2 நாளும் டிமிக்கி கொடுத்துட்டாங்க ஆபீசர்கள்.
அதே போல் 2,50,000 குவைத் தினார் மதிப்பிலான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. தப்பியோடிய நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஓட்டுநர்களே, ஏப்ரல் 22 வரக்கூடிய சட்டம் என்ன அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ். அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA Vlog. இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்க நாட்டுக்கு போடணும். அதே போல இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்க, இந்த தம்ப்நெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காம என்னுடைய வீடியோவை பாருங்க. வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன், அதை நீங்க சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக பணப்பரிசை அல்லுங்க. அது பற்றிய மேலதிக தகவல் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. கார்கோ பற்றிய தகவல் வீடியோவை செக் பண்ணி பாருங்க. இதோ 2 நாள் டிமிக்கு கொடுத்துட்டாங்க. இனிமேல் ஹாஸ்பிட்டல்களில் நிறைய போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் எனக்கு காய்ச்சல், எனக்கு தலைவலி, எனக்கு வயிற்றால போகுது அப்படின்னு சொல்லி அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் லீவ் எடுத்ததுக்கு காரணம் சிக் லீவ் எடுக்க கிளம்பிடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் பெருநாள் லீவை மொத்தமாகவே எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எடுக்கணும் அப்படின்ற ஒரே டார்கெட்டில் ஒரு சிலர் லீவை போட்டாங்க. இனி வார ஞாயிற்றுக்கிழமை தான் சரியான முறையில் வேலைகள் ஆரம்பமாகும். இதோ முபாரக்கியா பகுதிகளில் தொடர்ந்தும் எக்ஸ்சேஞ்சுகள் இழுத்து மூடப்படுகின்றது. இப்போதைக்கு பணம் மாற்றக்கூடிய எக்ஸ்சேஞ்சுகளை இழுத்து மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பணம் அனுப்பக்கூடிய எக்ஸ்சேஞ்சுகள் தான். தயவு செய்து முடிந்த வரைக்கும் இனிமேல் பழகிக்கோங்க. உங்கள் படத்தை நீங்கள் தான் போட வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சில் உள்ள ஊழியர்களும் இதுக்கு ஏற்றாற் போல இனி மாறிக்கொள்வாங்க. محلات الصرافة بالمباركية تسكرت، اللي شركة فاتح واللي مؤسسة مسكر. طالبين منهم إجراءات مثل طلب تأسيس شركة ورأس مال 2,000,000 دينار وغيرها من الشروط. واحنا مقبلين على موسم صفر، فأتمنى من الشركات اللي موجودة ما تستغل هالشيء وترفع الأسعار. வருஷத்துக்கு குறைஞ்சது 5 லட்சம் வெளிநாட்டவர்கள் ஏதாவது ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் குவைத்துடைய சுகாதார அமைச்சகம் தொடர்ந்து வழங்கிட்டே தான் இருக்கிறாங்க. தயவு செய்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, வெளிநாடுகளில் வாழக்கூடியவங்க முடிந்த வரைக்கும் உங்களுடைய ஒரு சின்ன நோயாக இருந்தாலும் உடனடியாக வைத்தியசாலைக்கு போங்க. சிலர் கை மருந்துகளை செய்வீங்க, சிலர் நாட்டு வைத்தியங்களை செய்வீங்க, இல்லை மாமா பாபா ஏதாவது கொடுத்தா அந்த டேப்லெட்டை மருந்து போட்டுக்குவீங்க. ஆனால் அது கடைசியில் உங்களுடைய உயிரை கூட கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு எத்தனையோ விடயங்கள், ஆபத்துக்களை நாம் நம்மளுடைய செய்திகள்லேயே பார்த்துருக்கிறோம். அதனால் தயவு செய்து எந்த ஒரு நோயாக இருந்தாலும் மருத்துவமனையை அணுகுங்க. இதோ பிளாக் மார்க்கெட்டில் 2,000 தினார் வரைக்கும் விற்கப்படும் குவைத்தில் பணிப்பெண்கள் தட்டுப்பாடு காரணமாக ஒரு சில மனித வியாபாரிகளாக உருவெடுத்திருக்கும் ஏஜெண்டுகள் ரகசியமாக தொழிலாளர்களை வேறு முதலாளிகளின் பெயர்களிலோ அல்லது தொழிலாளர்களை கொண்டு வந்த பிறகு முதலாளிகள் வேண்டாம் என்று ரிட்டர்ன் கொடுத்த பிறகு அந்த தொழிலாளர்களை அறைகளில் வைத்து டிமாண்ட் பண்ணி, நிச்சயமாக எங்களுக்கு ஹவுஸ்மேட் வேணும், எப்படியாவது எவ்வளவு நாளும் பரவாயில்ல, அந்த டாக்டருங்கள்ட்டையும் வக்கீல்கள்ட்டையும் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போது இந்த மக்தப்கள் ஏஜெண்ட்டுகள்கிட்ட போய் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு ஹத்தாமா வேணும் அப்படின்னு சொன்ன உடனே 2,000 தினார்னா ஒரு ஹத்தாமா ரெடியாக இருக்குது, இப்போவே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி டீல் பேசி பல வியாபாரங்கள் நடக்கிறதா வணிக வர்த்தக அமைச்சகத்துக்கு தகவல் கிடைச்சிருக்குது. என்னை போல் ஒரு நல்லவன் அனுப்பியிருக்கலாம், இல்லை பாதிக்கப்பட்டவங்க அனுப்பியிருக்கலாம். அதை பற்றின விடயத்தை இறைவன் ஒருவனுக்கும் அனுப்பினவனுக்கும் தெரிஞ்சால் போதும். ஆனால் இனி வரும் நாட்களில் ஏஜெண்டுகளில் யார் எங்கெங்கே அடைபட்டிருக்கிறாங்க அப்படின்ற விசாரணைகள் மேற்கொள்ளப்பட போகுது. இதற்கான சிறப்பு இலக்கம் ஒன்றும் விரைவில் தரப்போகிறாங்க. தந்த பிறகு அந்த நியூ நம்பர் என்னன்றதை அப்டேட் பண்ணுறேன். யாரெல்லாம் இப்படி ஏஜெண்டுகள் பிடிச்சி வச்சுக்கிட்டு 1,000 தினார் 2,000 தினார் இந்த மாதிரி அடாத்து நிறைய பண்ணுறானுங்க. இருக்குடே வருது விரைவில். ஒவ்வொரு ஏஜெண்ட்டாக செக் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி நம்மள்கிட்ட தான் எல்லா சோர்ஸுமே வந்துடுமே. இந்தந்த இடத்துல அட்ரஸை மட்டும் கொடுத்தா போதும், அத்தனை பணிப்பெண்களும் காப்பாற்றப்படுவாங்க. இன்ஷா அல்லாஹ் விரைவிலேயே இந்த சோதனை ஆரம்பிக்க போகுது. 2,000 தினார் வரைக்கும் விற்கிறானுங்க. கொலவாணி பயல்களா, இவனுங்களெல்லாம் என்ன பண்ணணும்? விரைவில் அதுக்கான சொல்யூஷன் இன்ஷா அல்லாஹ். அடுத்த கட்டம் இதோ, போலீஸுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு தப்பி ஓடிய நபரை
சுற்றி வளைத்து பிடித்திருக்கிறாங்க போலீஸ் அதிகாரிகள். ஒரு நபரோட சண்டை பிடிச்சிட்டு தப்பி ஓட முயற்சி, அவர் நின்று இருக்கிறாரு, போலீஸ் வந்துருச்சு, ஆனாலும் அந்த நபர் தப்பி ஓடிட்டார். பக்கத்தில் 4-3 அல்லை கைகள் சும்மா பார்த்துக்கிட்டு நின்றது தான் மெயினான பிரச்சனை. அதே போல் இதோ கொய்த்துக்கள், ஷாபு, அதே மாதிரி இன்னும் சில போதைப் பொருட்கள், அந்த பேர்களை சொல்கிறதுக்கு கூட மனசுக்கு வருது இல்லை. அந்த அளவுக்கு நாசமாக போனவனுங்க இந்த நாட்டில் உள்ள இளைஞர்கள், வெளிநாட்டவர்கள் எல்லாரையுமே சீரழிக்கணும்னே முயற்சி பண்ணிட்டானுங்க போல். பல லட்சம் தினார் பெறுமதியான போதைப் பொருள், கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பெறுமதியான தினார் போதைப் பொருளை கொண்டு ஒரு நபர் பிடிபட்டிருக்கிறாரு. மாஷா அல்லாஹ் தபாரக ரஹ்மான். உடனே தூக்கில் போட்டு ஆளை கொண்டு போட்டுருங்க. இதுக்கு பிறகு இந்த மாதிரி செய்கிறவனுங்களுக்கெல்லாம் உடனே தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் இவனுங்க திருந்துவானுங்க. காய்ஸ், முக்கியமான வீடியோ, ப்ளீஸ் ரைட் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓட்டுநர்களை, உங்களுக்கு இந்த மொழி தெரியாட்டையும் பரவாயில்லப்பா, அதில் வரக்கூடிய இலக்கங்கள் தெரியும் தானே, எத்தனை தினார்களில் வருதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அபராதம் சைனிங் தெரியும் தானே, சமிஞ்சைகள் தெரியும் தானே, அதையும் பார்த்துக்கோங்க. இதோ வருகிறது 22ஆம் தேதி நம்மளுக்கு ஆப்பு. The Ministry of Interior will begin enforcing new amendments to the traffic laws on April 22nd, 2025. Violations include, but are not limited to, passing a red light, driving recklessly or negligently, participating in unauthorized races on public roads, parking in spaces designated for disabled individuals, driving buggies or bicycles in prohibited areas, driving buggies or bicycles in prohibited areas, using a motor vehicle for paid passenger transportation without the required permit, exceeding the speed limit, driving a motor vehicle without a valid driver's license, or with a license that has been revoked or a license that is inappropriate for the vehicle being operated, driving on the shoulder of the road, using a mobile phone while driving, excessive acceleration that causes tire noise, driving a vehicle that is excessively noisy or emits excessive smoke, driving in an inattentive or careless manner, failing to yield to government and emergency vehicles or following them, non-compliance with window tinting and color regulations.
presence of a child under the age of 10 in the front seats or unrestrained in the back seats, or leaving the child in a vehicle unattended. Disregarding road markings or traffic signs. Failing to wear a seat belt. Weaving dangerously between vehicles. Driving below the minimum speed limit on highways. Driving or parking on sidewalks. Driving a vehicle without the owner's consent. Driving a vehicle without carrying the vehicle registration permit, driving license, or any other required permit. Intentionally obstructing or disrupting traffic on public roads. Violations of traffic regulations by pedestrians and cyclists, bicycles or electric bikes. Additionally, filming and publishing oneself committing a traffic violation will result in a fine of 1,000 to 2,000 Kuwaiti dinars. Refer to the Ministry of Interior's social media accounts for further information. மறுபடியும் 30ஆம் நம்பர் ரிங் ரோடை சரி செய்ய போகிறாங்க. இதோ 6ஆம் நம்பர் பாலத்துலேருந்து கீழே இறங்கினதும் குவைத் சிட்டி பக்கம் இருந்து ஃபேஹில் பக்கம் வாரதுக்கு நம்ம பாலத்துலேருந்து கீழே இறங்கினதுமே பாலத்தில் இருந்து ஸ்டார்ட் ஆகி மெசாயில் வரைக்கும், மெசாயிலோட ஒரு கேமரா இருக்குது, டிராஃபிக் ஸ்பீட் கேமரா, அந்த கேமரா வரைக்கும் இந்த டிராஃபிக் ஜாம் இருக்குது. 2 லைனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 2 லைன் தான் ரன்னிங்கில் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது இந்த ஏரியாவில். உண்மைக்குமே ஃபுல்லாக க்ளீனாக நீட்டாக ரெடி பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஓட்டுநர்களுடைய முக்கிய கவனத்திற்கு ஃபேஹில் ரோட், ஃபேஹில் பக்கம் குவைத் சிட்டியிலேருந்து ஃபேஹில் வரக்கூடிய பக்கம் இருக்கிற அதான் பாலத்துக்கு தாண்டி மெசாயில் வரைக்கும் இந்த ரோடு வந்து இப்படி க்ளோஸ் ஆகி இருக்குது. அன்பார்ந்த ஓட்டுநர்களே ரெடி ஆயிருங்க. 30ஆம் நம்பர் ரோடை இனி வரும் நாட்களில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அபு ஃபத்தீரா பாலம் இப்போ நீங்கள் கடைசியாக பார்த்தது எத்தனை பேர் பார்த்தீங்க? பார்த்துருந்தீங்கன்னா அபு ஃபத்தீரா பாலம் தான் அது. உண்மைக்குமே நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடம் அந்த ரோட்டில் நான் பயணிக்கிறேன். அந்த பாலம் மட்டும் தொடர்ந்துமே இப்படியே தான் இருக்குது. என்ன தான் அந்த பாலத்துக்கு வந்த சாபக்கேடுன்னு தெரியலை. கொரோனா டைமில் கூட புதுசாக அந்த ரோட்டை ரெடி பண்ணாங்க. மறுபடியும் அந்த பாலத்தில் அதே மாதிரியே பள்ளங்கள் உருவாகிட்டே தான் இருக்குது. ஒரேடியாக பாலத்தை மாற்றணுமோ தெரியல. தொடர்ந்துமே இந்த அபு ஃபத்தீராக்கு மேலே என்னது அதுக்கு பக்கத்தில் இருக்குது அபுல் ஹசானியா புஃப்தேரா அபு ஃபத்தீரா, இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாலம் 30 நம்பர் பிரிட்ஜில். இந்த பாலம் தொடர்ந்துமே இந்த ரோடு டேமேஜ்லேயே தான் இருக்குது. அதை தாண்டி முன்னாடியெல்லாம் எகேலா போகக்கூடிய பக்கமெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ எகேலா பக்கமெல்லாம் ஒரு அளவுக்கு ரெடி பண்ணிட்டாங்க அந்த பாலத்துக்கு கீழேலாம். ஆனால் அதை தாண்டி அப்புறமா மங்காஃப் மஹபூலா அந்த சைடு வரக்கூடிய ரோடும் ரொம்ப மோசமாக இருக்குது. பார்க்கலாம், இன்ஷா அல்லாஹ் எதிர் வரும் நாட்களில் வெகு வேகமாக ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இன்றைக்கி லீவு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக போங்க. பெருநாள் முடிஞ்சு முதல் லீவு, செம்ம க்ரௌடாக இருக்கும் இன்றைக்கி. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.